வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையான செட்டிநாடு முறையில் நம்ம வந்து நகர மீன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நம்ம தலையை மட்டும் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஆனால் நான் ஒரு சில மீன் துண்டுகள் போட்டிருக்கேன். ஆனால் தலை தான் அதிகமாக இருக்கும். இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சங்கரா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்தாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இது தாங்க நகர மீன். இப்படி தான் இருக்கும். அந்த சங்கராவை விட மேலே உள்ள கோடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சங்கராவில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வரும், இல்லாட்டி எல்லோ கலர்லேயே வரும். ஆனால் இதில் வந்து ஒரே ரோஸ் கலரில் தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வறுத்தினாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இதை தான் நான் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டிக்கலாம். இதில் வந்து ஒரு 5லேருந்து 6 பூண்டு வந்து நான் நச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து குழம்பு கூட்டிக்குவோம். இந்த வெங்காயம் வந்து நம்ம வந்து ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மிக்ஸியில் போட்டு நீங்கள் ஒரு பல்ஸ் பண்ணாலே போதும். எதுக்காக இப்படி செய்கிறோன்னா, நம்ம வந்து குழம்பு வந்து கெட்டித்தன்மையாக இருக்கும். உங்களுக்கு மறுநாள் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை நம்ம அதை சேர்த்துடலாம். இது வந்து டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். வெங்காயம் வதக்க வேண்டிய தேவையெல்லாம் இருக்காது. டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம மீன் குழம்பு நம்ம செஞ்சிடலாம். இப்போ அந்த வெங்காய பேஸ்ட்டையும் அந்த தக்காளி பேஸ்ட்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் வந்து கைனாலே நீங்கள் செய்யுங்க. நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து அதில் கரைச்சி அந்த கலவையில் நம்ம ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மீன் குழம்பு வந்து புளிப்பு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து தக்காளியும் புளியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 1/2 கிலோ மீன் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கேற்ற அளவு தான் நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து தயார் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இடித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தனியாத்தூள் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெங்காய தக்காளியே நமக்கு வந்து கெட்டித்தன்மை அதிகமாக தரும். அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து காரம் தேவையான அளவு, நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன். ஏன்னா குழம்பு வந்து நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக காரமும் ரொம்ப இருக்காது. அதுக்காக நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் வேண்டாம்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் தனித்தனியாக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா பொடிகளும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூடவே நீங்கள் வந்து மீன் குழம்பு மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து குழம்புக்கு தேவையான உப்பு இதில் நம்ம சேர்த்துடலாம். சில பேர் வீட்டில் வந்து மீன் குழம்புக்குன்னு தனியாக மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பவுடர் இருந்தால் கூட 1 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து தோல் உரிக்காமல் அப்படியே நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இடித்து நம்ம சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் இதிலே நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து உப்பு, காரம், புளி எல்லாமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயிலோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம 1/2 டீஸ்பூன் நம்ம கடுகு போட்டுக்கலாம். நல்லா அடிகனமான பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிய விடுங்க. இது கடுகு நல்லா பொரிய விட்டிங்கன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவசரப்பட்டு நீங்கள் குழம்பு எடுத்து ஊற்றிடாதீங்க.
இதிலே இந்த மீன்லேயே பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. பெருசை விட சின்னதாக ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்திங்கன்னா நல்லா சுவை வந்து சூப்பராக இருக்கும். அந்த சாம்பார் சாதத்துக்குலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் குழம்பு கூடவே சாப்பிட்டிங்கன்னா அதை விட டேஸ்ட் வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெந்தயம் ரொம்ப சேர்த்துட்டோன்னா நமக்கு வந்து குழம்பு வந்து கசக்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் நம்ம இந்த மாதிரி செய்கிறோன்னா நல்லாயிருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும் நம்மளுக்கு குழம்பு. அதனால் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீங்கள் பொடியாக நறுக்கி நீங்கள் வந்து நல்ல எண்ணெயில் வந்து வதக்கிடுங்க. அதனால் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுமே போதும், ரொம்ப வந்து வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்தாலே போதும். இந்த குழம்பு வந்து நீங்கள் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்லாம். ஜென்ரலாகவே நம்ம மீன் குழம்பு வந்து இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா நம்ம வந்து வதக்கிட்டோம். எப்போவுமே மீன் குழம்பு முத நாளை விட மறுநாள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். நீங்கள் வந்து குழம்பு கூட்டுறப்பவே நீங்கள் வந்து உப்பு புளி எல்லாமே நீங்கள் செக் பண்ணிடுங்க. அப்போ அந்த புளிப்பு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. ஏன்னா குழம்பு வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கெட்டித்தன்மை கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நமக்கு வந்து எண்ணெய் நல்லா தெளிஞ்சு மேலே வரும். அதுதான் நமக்கு வந்து அடையாளம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு. நமக்கு இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி தான் வந்து செட்டிநாடு பக்கம்லாம் குழம்பு வந்து கூட்டுவாங்க. சில பேர் வந்து மசாலாலாம் அரைச்சி ஊற்றுவாங்க. இது ரொம்பவே சிம்பிள். இப்போ நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருக்கிற நகர மீனை நம்ம சேர்த்துடலாம். இது வந்து நல்லா தலைப்பகுதியில் நல்லா பெருசாகவே இருக்கும், வால் பகுதி கொஞ்சம் சின்னமாக இருக்கும். சங்கராவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். 2 மீனையும் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து மேலே உள்ள கோடு வந்து கொஞ்சம் பெருசாக வரும், சங்கராவில் கொஞ்சம் சின்னமாக வரும் கோடு. நீங்கள் வந்து கடைகளில் கேட்டிங்கனாவே நகர மீன் கேட்டினாலே உங்களுக்கு தருவாங்க. இதோட ப்ரைஸுமே உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். மீன் போட்டு வந்து 1 மினிட் தான், அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மீன் உடஞ்சிரும். மீன் போட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக மீன் வெந்துருச்சு. அந்த 1 மினிட்லேயே பாருங்கள் மீன் அருமையாக வெந்து சூப்பராக அந்த ஜூஸ்லாம் உள்ளே இறங்கியிருக்கு. இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு சூப்பரான சுவையான செட்டிநாடு முறையில் நமக்கு வந்து நகர மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.